Welcome to The Short Truth, unveiling history, one short video at a time. வெற்றி. இந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் நாம் இவ்வளவு போராடுகிறோம். ஆனா ஒரு கேள்வி கேட்கலாமா? வெற்றி வந்த பிறகு உங்களுக்கு பயம் வந்ததா? இதை நான் தக்க வைத்துக் கொள்ள முடியுமா? இது போய்விட்டால் என்ன ஆகும்? இப்போ எல்லாரும் என்ன எதிர்பார்ப்பார்கள்? இந்த அமைதியான, யாரும் பேசாத பயம்தான் சக்சஸ் ஆங்ஸைட்டி. இது தோல்வி பயமில்லை, இது வெற்றி பயம். நீங்கள் வெற்றி அடைந்த பிறகு சந்தோஷம் வரணும். ஆனா ஏன் அழுத்தம் வருகிறது? வெற்றி வந்ததும் உங்கள் வாழ்க்கை மட்டும் மாறாது, உங்கள் அடையாளம் மாறும். நீங்க தான் இன்ஸ்பிரேஷன், நீங்க தான் எக்ஸாம்பிள். இந்த இமேஜை காப்பாற்ற வேண்டிய அழுத்தம் உள்ளுக்குள் உங்களை சோர்வடைய செய்கிறது. சில நேரங்களில் நீங்கள் நினைப்பீர்கள், நான் லக்கி தான், நான் இதற்கு தகுதியானவனா? அதுதான் இம்பாஸ்டர் ஃபீலிங். வெற்றி இருந்தும் உள்ளே இன்செக்யூரிட்டி. நாம் தோல்வியை விட வெற்றியை இழப்பதையே அதிகம் பயப்படுகிறோம். ஏனெனில் வெற்றி இழப்பது ஸ்டேட்டஸ் லாஸ் மட்டுமில்ல, ஐடென்டிட்டி லாஸ். ஒரு போர்க்களத்தில் கூட ஒரு வீரன் குழம்பினான். அவன் தோல்வியை பயப்படவில்லை, பொறுப்பை பயந்தான். அதற்கு ஒரு பதில் இருந்தது: உன் கடமையை செய், பலனை பற்றி கவலைப்படாதே. அதுதான் சக்சஸ் ஆங்ஸைட்டிக்கு மருந்து. உங்கள் இமேஜை பாதுகாக்க வேண்டாம், உங்கள் குரோத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இமேஜ் டெம்பரரி, குரோத் பெர்மனன்ட். நீங்கள் பெர்ஃபெக்டாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. மிஸ்டேக் செய்யலாம், லேர்னிங் தொடரலாம். வெற்றி ஈக்குவல் டு பணம், புகழ் மட்டுமல்ல. வெற்றி ஈக்குவல் டு மன அமைதி. வெற்றி ஈக்குவல் டு நிம்மதி. வெற்றி ஈக்குவல் டு உள் சுதந்திரம். வெற்றி உங்களை உயர்த்த வேண்டும், உங்களை பயமுறுத்தக்கூடாது. வெற்றி ஒரு டெஸ்டினேஷன் அல்ல, அது ஒரு ஜேர்னி. இந்த உலகத்தில் தோல்வி பயம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா வெற்றி பயம், அதை புரிந்து கொண்டீர்கள் என்றால் நீங்கள் ஆல்ரெடி ஒரு லெவல் மேல இருக்கிறீர்கள். நீங்களும் சக்சஸ் ஆங்ஸைட்டி அனுபவிச்சிருக்கீங்களா? கமெண்ட்ல எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ இன்னொருவருக்கு தேவையாக இருந்தால் அவருக்கு இப்பவே ஷேர் பண்ணுங்க. இப்படிப்பட்ட டீப் சைக்காலஜி ப்ளஸ் லைஃப் ட்ரூத் வீடியோஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபேமிலியில ஜாயின் ஆகுங்க. நன்றி.